எங்கேருந்து ஒருத்த உடைக்கிறதுன்னு தெரியல. இளையராஜா தான் சினிமான்னு ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது பாலச்சந்தர் தான் முதல்ல தன் கவிதாலயாவில் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணால் தனியாக தெரியும் இளையராஜா இல்லைன்னு 3 படம் அறிவிக்கிறாரு. 3 படமும் இளையராஜா கிடையாதுன்னு சொல்லி, ஒன்று ரோஜா, இன்னொன்று வானமே இல்லை அவருடைய இயக்கம், 3வது அண்ணாமலை தேவா அவர்கள் இசை. இசைஞானிக்கும் எனக்குமான உறவு ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு மேலானது. எனது 3வது படம் மூடுபனி. அந்த படத்திலிருந்து எனது கடைசியாக வெளிவந்த அது ஒரு கனாக்காலம் வரை எல்லா படங்களுக்கும் இளையராஜா அவர்கள்தான் இசை. ஆனால் அந்த இசை ரசிகனோ இல்லையோ எவனோ ஒருத்தர் எவ்ரிடே ஹீஸ் கெட்டிங் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பை லிஸ்னிங் டு அ சாங். அது எனக்கு தெரியும். நீங்கள் காரில் போகும்போது ரேடியோ கேட்கலாம், ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் உங்களுடைய பாடல்கள் வாசிச்சுட்டே ஹி என்டர்டெயின்ஸ் பீப்புள். அவங்க எல்லாருமே அந்த ஒவ்வொரு சாங் ஆரம்பிக்கும் போது அவங்க கை தட்டுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு கல்யாண பத்திரிகை வந்தது. அந்த கல்யாணத்தில் அன்னைக்கு ஈவினிங் ராஜாசருடைய பாடல்கள்னு அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப ரசிச்சேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எவ்ரி நூக் அண்ட் கார்னர் யாரோ ஒருத்தர் உட்காந்து உங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கு அதில் ஏன்னு புரியல அப்படின்னு சொல்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா that happiness you have provided to a lot of people அப்படினு நினைக்கிறேன். கண்டிப்பா it's not a fan, it's somebody. No, it's not I provided to them, but they identify themselves in my music. முடிஞ்சிட்டு செகண்ட் ஆஃப் தெரியுங்க அந்த அந்த பாட்டு நான் வீட்டுக்கு போய் இந்த பாட்டை 10 தடவை உனக்கு என்ன வயசு? 42. இந்த பாட்டு போட்டு 40 வருஷம் ஆச்சு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.